ஹாய்! வெல்கம் டூ கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 15th கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இது வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். டைட்டில் என்னதுன்னா, ஹவுஸ் ஹோல்ட் சர்ச். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். ஃபினான்ஷியல் அசெட் இன்க்ரீஸ் ஃப்ரம் 24.1 மில்லியன் 1 lakh crore in 2019 to 20 to how much in 2024 to 2025. அதாவது ஃபினான்ஷியல் அசெட் இருக்குல்ல, இது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 24.1 லேக்ல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 35.6 லேக் crore வந்து பிரசன்டா 2024-2025ல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் அசெட் அப்படின்னா நிதி சொத்துன்னு சொல்லலாம். இது ரிலேட்டடான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆர் அக்குமுலேட்டிங் டெப்ட் ஃபாஸ்டர் தென் அசெட்ஸ். அதாவது கடன் தான் வந்து அதிகமா போயிட்டே இருக்கு. சொத்தை விட கடன் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபினான்ஷியல் அசெட்ஸ் grew 48% ஃப்ரம் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம்னா 2019 to 2025. அதாவது ஃபினான்ஷியல் அசெட்னா நிதி சொத்து எவ்வளவு வந்து வளர்ந்திருக்குன்னா 48%. ஃபினான்ஷியல் அசெட் வந்து மேல கொஸ்டின்ஸ் பார்த்தோம்ல சேம் அதேதான். 24.1 லேக் crore இருந்து 35.6 லேக் crore வந்து வந்திருக்கு 2024 to 2025ல. அதே ஃபினான்ஷியல் லயபிலிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா 7.5 லேக் crore இருந்து 15.7 லேக் crore வந்து வந்திருக்கு. என்ன வருஷத்துலனா 2024 to 2025 அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா பாயிண்ட்மே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இது ஒரு கான்ஃபரன்ஸ் பேஸ்ட் சிஏ. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அர்பன் மொபிலிட்டி இந்தியா கான்ஃபரன்ஸ். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். வேர் வாஸ் அர்பன் மொபிலிட்டி இந்தியா கான்ஃபரன்ஸ் 2025 ஹெல்ட் எங்க அப்படின்னா குருகிராம் ஹரியானால. இதுல என்ன சொல்லியிருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸ்ல அப்படின்னா அவார்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க சென்னைக்கு. என்ன அவார்ட் அப்படின்னா பெஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதுக்காகவும் அப்புறம் பெஸ்ட் மல்டி மாடல் இன்டகிரேஷன் இந்த ரெண்டுக்காகவும் வந்து சென்னைக்கு வந்து அவார்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுவும் என்ன சொல்லியிருக்காங்க சென்னையை வந்து பாராட்டி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா பெஸ்ட் பேசஞ்சர் சர்வீஸ் அண்ட் சாட்டிஸ்பாக்சன் மெட்ரோ அப்படின்னு சொல்லி சென்னையை பாராட்டி இந்த அர்பன் மொபிலிட்டி இந்தியா கான்ஃபரன்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. எங்க நடந்துச்சுன்னா குருகிராம் ஹரியானால. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சின்டிலோமீட்டர். இது வந்து ஒரு சயின்ஸ் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் அ சின்டிலோமீட்டர் மெஷர்? சின்டிலோமீட்டர் என்ன மெஷர் பண்ணும் அப்படின்னா ஹீட் அண்ட் மாய்ஸ்சர் எக்ஸ்சேஞ்ச் வந்து மெஷர் பண்ணும். மாய்ஸ்சர்னா நமக்கு தெரியும் ஈரப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து மெஷர் பண்ணும். சேம் சேம் பாயிண்ட் தான் இங்க இருக்கு. சின்டிலோமீட்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹீட் பிளஸ் மாய்ஸ்சர் எக்ஸ்சேஞ்ச் வந்து லேண்ட் டு ஏர் வந்து மெஷர் பண்ணுது. இந்த சின்டிலோமீட்டரை வந்து எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க அப்படின்னா TRRIல. எங்கன்னா தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆடுதுறையில. இங்கதான் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இந்த சின்டிலோமீட்டர் வந்து எப்பல இருந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா 2022ல இருந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு தமிழ்நாடுல. ஒன்லி ஒன் இன் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. இந்த சென்டிலோமீட்டரோட யூசஸ் என்ன அப்படின்னா இரிகேஷன் பிளானிங் அப்புறம் கிளைமேட் ஃபோர்காஸ்டிங். இரிகேஷன் வந்து பிளான் பண்ண இந்த பாசனம் அந்த ரிலேட்டடா பிளான் பண்றது பிளஸ் கிளைமேட் வந்து ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா இந்த காலநிலைய வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது. மோஸ்டா வந்து இந்த காவிரி டெல்டா ஏரியா இருக்குல்ல அந்த சைடு தான் வந்து இந்த சென்டிலோமீட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அங்க இருக்க வந்து ஹீட் அண்ட் மாய்ஸ்சர் எக்ஸ்சேஞ்ச் வந்து செக் பண்ணிட்டே இருக்கிறதுக்காக. சோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு சயின்ஸ் பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஏர்போர்ட் இன் மால்தீவ்ஸ். விச் ஏர்போர்ட் வாஸ் இனாகிரேட்டட் இன் மால்தீவ்ஸ் வித் இந்தியாஸ் சப்போர்ட்? இந்தியாவோட சப்போர்ட்டோட என்ன ஏர்போர்ட் வந்து மால்தீவ்ஸ்ல இனாகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹனிமாது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட சப்போர்ட்டோட மால்தீவ்ஸ் வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. இந்த ஹனிமாது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து பில்ட் பண்ணது யாருன்னா JMC ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா. எவ்வளவு காஸ்ட்ல அப்படின்னா 136.6 மில்லியன் காஸ்ட். அவ்வளவு காஸ்ட்ல வந்து இந்த ஏர்போர்ட்ட வந்து மால்தீவ்ஸ்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதுல இந்த குவிஸ் மட்டும் தெரிஞ்சா கூட ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஆக்சுவலா ஒரு கான்ஃபரன்ஸ். BIRC 2025. வேர் வில் BIRC 2025 பி ஹெல்ட்? எங்க நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா BIRC அப்படின்னா பாரத் இன்டர்நேஷனல் ரைஸ் கான்ஃபரன்ஸ். இதோட ஆர்கனைசர் யாரு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து ஆர்கனைசர். எங்க நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில. இந்த BIRC அதோட எய்ம் என்ன அப்படின்னா
மேக் இந்தியா ஆஸ் அ குளோபல் ரைஸ் சப்ளை லீடர். இவங்க இந்தியா தான் வந்து குளோபல் ரைஸ் சப்ளை லீடர் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிஐஆர்சியோட நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட ரைஸ் அவுட்புட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 28% ஆஃப் வேர்ல்டுக்கு வந்து குடுக்கலாம். அதாவது 150 மில்லியன் டன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைஸ் வந்து இந்தியால இருந்து எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2024 டு 2025 படி எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20.1 மில்லியன் டன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எல்லா பாயிண்ட்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து வல்ச்சர் சர்வே. இது ஒரு சர்வே பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். விச் இன்ஸ்டிடியூட் ரிலீஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷன் வைட் வல்ச்சர் அசஸ்மெண்ட். எந்த இன்ஸ்டிடியூட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வல்ச்சர் அசஸ்மெண்ட் நேஷனல் வைட்ல வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து வல்ச்சர் அசஸ்மெண்ட் வந்து நேஷன் வைட்ல பண்ணியிருக்காங்க. வல்ச்சர்னா நமக்கு தெரியும், இந்த கழுகுன்னு சொல்லுவோம்ல அது. சர்வே மொத்தம் எத்தன இடத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்னா 216 சைட்ஸ்ல இன் 17 ஸ்டேட்ஸ்ல பண்ணியிருக்காங்க. அம் இதுல பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ் பிளஸ் ராஜஸ்தான் அங்க மட்டுமே 63% ஆஃப் இந்தியாஸ் வல்ச்சர் நெஸ்ட் இருக்கு. நெஸ்ட்ன்னா தெரியும் கூடுன்னு சொல்லி. அது வந்து 63% மட்டும் எங்க இருக்குன்னா, மத்திய பிரதேஷ் பிளஸ் ராஜஸ்தான்ல இருக்குன்னு சொல்றாங்க. ம். இந்த வல்ச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, இத வந்து எப்படி புரொடெக்ட் பண்றாங்க? அண்டர் விச் ஷெட்யூல்ன்னு கேட்டாங்கன்னா, இந்த பாயிண்ட்லாம் வந்து பாலிட்டி பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அ எந்த ஷெட்யூல் படி வல்ச்சர வந்து புரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஷெட்யூல் 1 வைல்ட் லைஃப் புரொடக்ஷன் ஆக்ட் 1972 படி வந்து வல்ச்சர்ஸ வந்து புரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சர்வே இருக்குல்ல, இது வந்து எதோட பார்ட் ஆஃப் ஆக்ஷன் பிளான் அப்படின்னா, வல்ச்சர் கன்சர்வேஷன் வல்ச்சர் கன்சர்வேஷன் ஆக்ஷன் பிளான் 2020 டூ 2025. அதோட பார்ட் தான் இந்த வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா சர்வே பண்ணாங்கல்ல, அந்த சர்வே அதோட பார்ட் தான் வந்து இது அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இது ரிலேட்டடான 2 குவிஸ் பார்ப்போம். விச் சிட்டி ஓன் பெஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் UMI கான்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அண்டர் விச் ஷெட்யூல் ஆர் வல்ச்சர்ஸ் ப்ரொடெக்டட். எந்த ஷெட்யூல் படி வல்ச்சர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் ஸ்டே கான்ஃபிடென்ட். பாய்.